இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தேசிய கல்விக் கொள்கைக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு எம்ஓஏ கையெழுத்து போடுங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் சும்மா இருப்பாரு, அவர் ஒரு எம்ஓஏ அமைச்சுறாரு. அந்த பேராகிராஃபே எடுத்துட்டாரு. என்இபி 20 நான் கையெழுத்து போனேன் தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ நான் ஒத்துக்கிறேன், நீ ஒத்துக்கிறியாங்கும் போது அவர் சொல்றாரு, தர்மேந்திர பிரதான், எப்படிங்க நாங்க ஒரு எம்ஓஏ அமைச்சுட்டா நீங்க ஒரு எம்ஓஏ கொடுக்குறீங்களே, நீங்க ஒரு விதமான எம்ஓஏ கொடுக்குறீங்களேன்னு சொன்னா அதுக்கு பேர் தான் கன்கரண்ட் லிஸ்ட், அதுக்கு பேர் தான் ஒத்திசைவு. ஒத்திசைவுனா நான் நீ உட்கார்ந்து பேசி உனக்கு இது சரி வருமா இது சரி வராதான்னு பேசிய பிறகு முடிவெடுக்க வேண்டியது பேர் தான் கன்கரண்ட் லிஸ்ட். ஆனா உனக்கு கன்கரண்ட் லிஸ்ட்னால என்னன்னு தெரியல, ஒத்திசைவுனா என்னன்னு தெரியல, எல்லாத்தையும் மூடி மறைக்கிற சீக்ரெட் லிஸ்டாக நீ வச்சுக்கிட்டு இருக்கிற. அதனால தான் நீ எங்களை ஏமாத்த பாக்குற. நீ இந்தியாவில் எங்க வேணா யாரை வேணா ஏமாத்தலாம், இங்க எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை ஏமாத்துறதுக்கு ஒருத்தன் பிறந்துதாயா வரணும் என்பது சொல்ற மாதிரியான எம்ஓஏ அன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அனுப்பி வைத்திருக்கிறார். அதில் தர்மேந்திர பிரதான் அவர்களே, நான் உங்களுடைய மிக பணியோடு நான் கேட்கிறேன். நான் 2 முறை உங்களை தேடி வந்து நான் பார்த்தேன், உங்களோட வீட்டிலையும் வந்து பார்த்தேன், நாடாளுமன்றத்தில் எல்லா எம்பிஸையும் அழைச்சிட்டு உங்கள்கிட்ட நாங்கள் ரெக்வஸ்டே பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, ஏங்க மும்மொழி கொள்கை எடுத்துக்கிட்டா தான் என்னங்க, ஏங்க இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறீங்க என்று சொன்னீர்கள். எங்களுடைய ஸ்டேட் சென்டிமெண்ட்ஸை பற்றி எங்களுக்கு தெரியுங்க. ஒட்டுமொத்த உலகத்திலே ஒரு மொழிக்காக தங்களுடைய உயிரை நீத்த ஒரே மாநிலம் எது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தாங்க. நாங்கள் எடுத்து சொல்கிறோம். ஆனால் நீங்கள் உங்களுடைய எஜமானர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் கேட்டுருக்கீங்க. லெட் மீ பி வெரி கிறிஸ்டல் கிளியர். We reject NEP 2020. We reject PMC school. We reject Hindi imposition என்பதை நான் தைரியமாக சொல்றேன். இங்கே வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை துறை ஊடகத்தை சார்ந்திருக்கிற நண்பர்களே, தமிழ்நாடு will never bow to the central government hegemony. And again I am telling, our education, our identity, and what are the things, our language, what are things like we are here following, we definitely will stand tall and this defiation and uncompromisingly we will stand for the Dravidian land. திருப்பி சொல்றேன், நான் நம்மளுடைய துணை முதலமைச்சர் அடுத்தது நிறைவாக உரையாற்ற இருக்கின்றார். அவர் பேசினார்னா உங்களுக்கே தெரியும், நீட்டு நின்று வரும்போது அவர் எழுப்பின் காரணமாக இன்றைக்கு ஒன்றிய அரசு பல நேரத்தில் நம்மகிட்ட பதில் சொல்லக்கூடதுக்கு தயங்கிட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்றைக்கு அதையும் முறியடிக்கின்ற அளவிற்கு நமக்காக நிறைவுரையாற்றுறதுக்கு அவரும் வருகிறார். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த 2151 கோடி ரூபாய் நமக்கு கிடைக்கின்ற வரைக்கும் நீங்களும் எடுத்து சொல்லுங்க. இது யாருக்காவது நமக்காகவோ நம்முடைய திமுகவோ கேட்கக்கூடிய பணம் அல்ல. ஒட்டுமொத்தமாக 43 லட்சம் பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளோட எதிர்காலத்தை மனதில் வைத்து நம்மளுடைய பணத்தை நாம கேட்கிறோம் என்ற அந்த உணர்வோடு நீங்களும் ஒன்று கூட வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கும் மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய அனைத்து தோழமை கட்சியுடைய தலைவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்து இந்த அளவில் உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.